ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் இன்றைக்கி இல்லை, முடிஞ்சு 4 மாதம் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வீடியோவை எடிட் பண்ணுறேன். நிறைய பேர் அண்ணனோட மேரேஜ் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதோ உங்களுக்காக. எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை எடுத்திருந்தோம். ஆனால் 4 பேர் ஒன்றா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்ற ஒரே கவலை தான் எனக்கு. கல்யாணம் 10 to 12 தான். ஸோ வந்துட்டு எல்லோரும் பொறுமையாக கிளம்பி ரெடி ஆகிட்டு கீழே வந்து யாகத்தில் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை அழைப்புக்காக போயிட்டோம். அது மாப்பிள்ளை அழைப்புனா என்னென்னா, மாப்பிள்ளை வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே வரப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இத்தனை ஆரத்தின்னு எடுத்து மாப்பிள்ளை அழைப்பாங்க. ஆரத்தி எடுத்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்குலாம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆரத்தி ஃபங்க்ஷன். அது முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் கல்யாணம் தான். கல்யாண பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்களோட ரிலேட்டிவ் தான். என் கூட குட்டி வயசில் விளாண்டுட்டு இருந்தவா. அப்போ அவள் ரொம்ப குட்டியாக இருந்தா. ஆனால் இன்றைக்கி எனக்கு அண்ணி ஆகிட்டா. எனக்கும் இதே மஹாலில் தான் கல்யாணம் இருந்துச்சு. அப்பப்போ ஏன் கல்யாண ஞாபகமும் எனக்கு வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்களே, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலும் பழமும் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டோம். எதுக்குன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணுக்கு வந்துட்டு நாளைக்கு அங்கே கொடைக்கானலில் மேரேஜ். ஸோ வந்துட்டு அதுக்கும் போகணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். நாளைக்கே அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.